Scientific Industries, Manufacturer of Laboratory Instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வணக்கம். உலக தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவம் வலைக்காட்சியில் தொடர்ந்து உரையாடி வருகிறேன். வள்ளுவம் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை பின்தொடருங்கள். வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை, பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள். வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டு கழியுங்கள். நன்றி, வணக்கம். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மூடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின்சன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், நேற்றைய தினத்தில் சீமான் அவர்கள் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பங்கேற்றாருன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பெரிய பேசும் பொருளாக இருந்தது. பாரதியாரை பற்றி பேசணுன்னா பாகிஸ்தானில் கூட போய் பேசணும்னு சொல்லிட்டு சீமான் அதுக்கு பதிலடி கொடுத்துருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க சார் அதுக்கு? சீமான் தெளிவாக இருக்கிறாரு. பார்ச்மெண்ட் ஃபேவர்ஸ் அப்படி. ஜெயலலிதா அம்மையார் சட்டசபையில் சொன்னாங்க, பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. காரணம், ஓட்டிங் பேட்டர்னில் பிராமணர்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. தீக்கா எதிர்ப்பாங்க, கருத்தியலில் எதிர்ப்பு இருக்கும், கமலாலயத்தில் எதிர்ப்பு இருக்கும், கமலாலயத்தில் எதிர்ப்பு இருக்கும், எல்ஐசி பேங்க் போன்ற மத்திய அரசு நிறுவனங்கள் எதிர்ப்பு இருக்கும், தமிழக பத்திரிகை ஊடகத்தில் எதிர்ப்பு இருக்கும். ஆனால் பிராமண சமுதாயத்துக்கு பாமர மக்கள் மத்தியில் ஓட்டிங் பேட்டர்னில் எதிர்ப்பு கிடையவே கிடையாது. சீமான் இன்னைக்கு பாரதியார், அது டிசர்விங், அது ஜாதி கடந்த ஒரு நியாயமான இது. பாரதியாரை எடுத்து அவரை பெரிய அளவில் குளோரிஃபை பண்ணி பேசுகிறாரு. விஜிலுங்கிற ஆர்எஸ்எஸ் பன்னெண்டு அமைப்பில் தான் அதில் அவர் கெஸ்டாக போய் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கு பயந்து அதை நின்னா அரசியலில் நிற்க முடியாது. பார்ட்டின் ஃபேவர்ஸ் பிரேவ் நீ சொன்னால் சொல்லிட்டு போ. சீமான் 6 பிராமணர்களை கேண்டிடேட் போடுறாரு. 6 பிராமணர்களை கேண்டிடேட் போடுறாரு. சீமான் பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்குறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்குறாரு. என்னுடைய சேலம் நண்பர்கள் பாலசுப்ரமணியம், ஸ்ரேயா ஸ்ரீதரன், மல்டிலிங்குவல் நாவலிஸ்ட்டு, பெங்களூர் அந்த ரிட்டையர்டு பேங்க் ஆர்பிஐ ஆஃபீஸர், தென் பலதரப்பட்ட பிராமண நண்பர்கள், நிறைய பேரை நான் சொல்லலை, அவங்க பல இதில் இருக்கனால சொல்லலை. எக்கச்சக்க பேர் சீமான் அண்ணா தான் பாரதியாரை முன்னிறுத்தி பாரதியாருக்கே பாரதத்தாவன்னு கேட்டிருக்காங்க. பாஜக கூட கேட்காத ஒன்றா சீமான் அண்ணா கேட்டுருக்காங்கன்னு அவங்க சீமானுக்காக மற்றவங்கள்ட்டையும் மாற்றம் பண்ணி நிற்கிறதுல சீமான் தான் இருக்கிறாரு. அதனால் மாற்றம் பண்ணி நம்ம சீமானுக்கு வாக்களிக்கணும். அவர் தான் பூரண மதுவிலக்கு சொல்கிறாரு, அவர் தான் இலவசங்களை நாட்டுக்கு கேடுன்னு சொல்கிறாருன்னு சீமானுக்காக பல பிராமண சமூகத்தவர்கள் தங்கள் வாக்கை அளிக்கிறது மட்டுமல்ல, அதை பிரச்சாரமும் செய்கிறாங்க. ஆதனில் உள்ள ஒரு அஸ்ட்ராலஜர் ஃப்ரெண்டு, தேசபக்தி கொண்டவர், தேவபக்தி கொண்டவர், நேஷனலிசத்துக்காக தேசப்பட்டுக்காக பெரிய இதுகளை தன் சொந்த பணத்தை செலவழித்து செயல்படக்கூடியவர், என்னோட நெருங்கிய தம்பி. அவர் சீமானுக்கு கேண்டிடேட்ஸுக்கு நான் ஒர்க் பண்ண வர்றேன், நான் பணம் செலவழிக்க தயாராக இருக்கிறேன், என்னால் எங்கள் ஆட்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்கிறாப்புல. காரணம், இங்கே ஒரு ஒரு தலைவர் ப்ரோ பிராமினா தன்னை முன்னிறுத்தி தெளிவாக இருக்கிறாரு. இன்னைக்கு திரிசக்தி சுந்தரராமன் அவர் தெளிவாக அதை பற்றி நண்பர் பேசியிருக்கிறாரு. அது பரபரப்பாக போயிட்டுருக்குது. சீமான் அது பேசுனது உலகம் உள்ள பிராமணர்கள் மத்தியில் அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டு, வேம்பு ஸ்ரீதர் அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய சாதனையாளர், சாதித்தவர், மிகப்பெரிய ஒரு சாதனையை இந்த இண்டஸ்ட்ரியில் சிவநாடார் மாதிரி அவரும் ஒரு சாதனை செய்தவர் வேம்பு ஸ்ரீதர். அவர்கிட்ட நண்பர் நாராயணசாமி பூபதி வீட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கருத்தை பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவர் திருமாவளவன் தலைமையில் கன்ஷிராம் மாயாவதியும் பிராமணர்களையும் அட்டவணை பிரிவு மக்களையும் நினைச்சு பெரிய சாதனை பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் சாதனை பண்ண வாய்ப்பு இருக்கா சார், நீங்கள் பண்ணுங்கள், வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார், நாம் அதற்கான அவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டையும் செய்யலாங்கிற மாதிரி என்கிட்ட அவர் பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், திருமாவளவன் கன்ஷிராம் மாதிரி நிமிர்ந்து நிற்கல, அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே பாமக எதிர்ப்புன்னு ஒரு அலைன்ஸ் பொலிட்டிக்ஸு போயிட்டார், சபார்டினேட்டாக போயிட்டார், ஸ்டாச்சுரேஷன் அவருக்கு தேங்கி போயிட்டார். அதனால் அவர் அந்த இதுக்கு ஒர்த்தாக முடியாது. ஒரு நாள் சீமான் அதுக்கு வருவாருங்க. அப்போ சீமான் அதை முன்னெடுத்துட்டு வரும்போது சீமான் அதுக்கு ஒர்த்தாக வருவார். யூபி அலையன்ஸ், யூபி பேட்டர்ன் தான், கன்ஷிராம் பேட்டர்ன் தான் ஒரு சிறு மாற்றத்தோடு தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்னு நான் சொன்னேன். இன்றைக்கி அந்த நாள் வந்துட்டு
சீமான் பரையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்குறாரு. சீமான் ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு ஆணித்தரமாக சொல்கிறாரு. உன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு காஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்ட அந்த ராஜேந்திர சோழன் அவர் அந்த மீட்டிங்கில் சீமான் பேசுகிறாரு. சீமான் பஞ்சம நில மீட்புக்காக பேசுகிறாரு. பஞ்சம நில மீட்புங்கிறது அந்த நிலத்தை ஆக்கிரமித்து திராவிட கட்சி அந்த பேசும்போது திராவிட கட்சிகளோட ஆக்கிரமிப்புன்னு கடற்கரை அழகை கெடுக்கிறாங்கன்னு போல்டாக அடித்து பேசுகிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் எல்லாரையுமே அவர் வந்து இயற்கை அழகை கெடுக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்கன்னு ஓங்கி அடித்து பேசுகிறாரு. பொது தொகுதிகளில் பரையர் சமூகத்தை 10-20 பேர்கிட்ட நிறுத்துறாரு. தேவேந்திர குல வேளாளர்களை ஒரு 5-6 பேரை அவர் நிறுத்துறாரு. இதில் ப்ரியாரிட்டி இடஒதுக்கீடுங்கிறது இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் வருது. அந்த ஒட்டுமொத்த எல்லா அட்டோர்னி பிரிவும் அவர் எடுக்கலை. ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. தமிழ் சென்ட்ரிக்கா, தமிழ் நேஷனலிசம், வேலுப்பிள்ளை பிரபாரன் சென்ட்ரிக்காட்டு ஸ்டாலின் வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுக்காக நிற்கிறாரு. அவர் பின்னாடி பிறமொழியாளர்கள் லிங்கிஸ்ட் வந்து கன்சல்டேட் ஆகிறாங்கங்கிறத கை சின்னத்தில் இளங்கோ நிற்கும் போதும் உதயசூரன் சின்னத்தில் சந்திரகுமார் நிற்கும் போதும் நம்ம நேரில் பார்த்தோம். சீமான் அதை பரையர் தேவேந்திரன் பாதிப்பை சொல்லி அவங்களுக்கான அரசியலில் அவர் முன்னெடுத்துட்டு போகிறார். அவர் உளுந்தூர்பேட்டையிலே அவர் பரையர் சமூக அடர்த்தியாக உள்ள இடத்திலே தேவேந்திரனோட பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசுகிறார். ஸோ சீமானோட இந்த அரசியல் என்னன்னா, தமிழ் தேசியங்க அடிப்படையில் தமிழ் பிராமணர்கள், தமிழ் அட்டவணை பிரிவு சகோதரர்களை அவர் ஒன்றிணைக்கிறார். அந்த இடத்துல தான் இருக்கிறார். பாரதியாரை ஒரு தமிழ் பிராமணர் அவருக்கு பாரதத்தினா வழங்கப்படலைன்னு பார்க்குறாரு. பிராமண சமுதாயத்தை அவங்களுக்கு 6 எம்எல்ஏ டிக்கெட் கொடுக்கணும், ப்ரோ பிராமின் பண்ணணும்ங்கிற இதில் அவர் வரார். இதில் இன்னும் ஒன்று, அவரோட திராவிட எதிர்ப்புக்கு பெரியார் எதிர்ப்பை மட்டும் சொல்லி பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லாமல் பெரியாரை எதிர்க்கக்கூடிய அவர் இந்த சைடு பாரதியாரை தூக்கி பிடிக்கிறார். பெரியார் எதிர்க்கிறார், பாரதியாரை தூக்கி பிடிக்கிறார். அப்போ பாரதியாரோட பொன்னிய உரிமைகள், பாரதியாரோட சமூக நீதி கருத்துக்கள் அதெல்லாம் அவர் முன்னெடுத்து போறார். இது தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கிறத சுந்தரராமன் சொல்றது என்னோட கருத்தும். அதை நான் முன்வைக்கிறேன். சீமான் வந்து அந்த கரெக்ட் இஷ்யூவை பிடிச்சிட்டாரு. பாசிட்டிவான ஒரு அடிப்படையில் பரையர் தேவேந்திர குல வேளாளர் சமூக சகோதரர்கள் கூடுதல் அரசியல் அதிகாரத்துக்காக அவங்க ஆஸ்பயர் பண்ணுறாங்க, துடிக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அது நியாயமானது தான். அவங்க எண்ணிக்கைக்குரிய அதிகாரத்தை அவங்க எதிர்பார்க்கிறது நியாயமானதான். அது யூபியில் நிறைவேறி இருக்குது, அது பீகாரில் நிறைவேறி இருக்குது, கர்நாடகாவில் நிறைவேறி இருக்குது, சடையன் கோவிந்தன் KR நாராயணன் மூலமாக கேரளாவில் நிறைவேறி இருக்குது, அது அஞ்சயா மூலமாக ஆந்திராவில் நிறைவேறி இருக்குது, மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக கர்நாடகாவில் நிறைவேறி இருக்குது. ஆனால் அந்த அட்டவணை பிரிவு சகோதரர்களின் கூடுதல் அதிகாரங்கிற ஆஸ்பிரேஷன் தமிழ்நாட்டில் நிறைவேறலை. சகோதரர் தொல் திருமா இருக்காரு, வெற்றி பெறா இருக்காரு, என் சகோதரன் அதை நம்ம இருக்கல. ஆனால் ஒரு அதிகபட்ச அதிகாரம்ங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள இங்கே நிறைவேறலை. அது நியாயமான ஒரு பார்வையில் வேம்பு ஸ்ரீதர் சோஹோ அதோட ஓனர் வந்து நான் நாராயணசாமி, அவர் இன்னும் பாக்கியராஜ், இன்னும் பல நண்பர்கள், கண்ணன் எல்லாரும் இருந்து RSS கண்ணன்லாம் இருந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் அந்த கருத்தை முன் வச்சார். இன்னைக்கு அதற்கு வந்து அவர் எல்லா பொது நிலத்திலும் சுயநலம் இருக்குது, அவருக்கு சமநலம் அவருக்கு இருக்கலாம், தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அவர் பரையர் தேவேந்திர குல வேளாளர் எமர்ஜ் ஆகணுங்கிற ஒரு நலனையும் ஒரு வீகமாட்டு அது திருமாவளம் மூலமாக நடக்குமாங்கிற எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருந்தது. இன்னைக்கு அது வந்து நாம் தமிழர் சீமான் மூலமாக அந்த இது நடக்குங்கிறது தெளிவாக தெரியுது. அதுதான் சீமான் வந்து அரசியல் அதிகாரத்தை அடைய துடிக்கக்கூடிய சமூகங்களையும் அரசியல் அதிகாரத்தை இழந்த சமூகங்களையும் ஒன்றிணைத்து தன்னோட காய்களை 2016 நகர்த்துறாரு. இன்னைக்கு அதற்கான காலமும் நேரமும் வெளிச்சமும் வந்துட்டு RSS கூட்டத்தில் சீமான் கலந்துகிட்டாருன்னு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் அதை அடிச்சு நொறுக்கிறது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அப்பந்தான் பிராமணர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி நம்மளை ஏமாத்துறாரு, எடப்பாடி பழனிசாமி இரட்டை வேடம் போடுறாரு, சீமான் ஆனஸ்டானவர், நேர்மையானவர், தெளிவாக நம் கருத்தை சீமான் சொல்றாருங்கிறதும் அந்த ஒரு சில வியாபார பிராமணர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி நின்று முட்டு கொடுத்துட்டு இருக்கவங்களை சாதாரண பிராமணர்கள் வந்து அடையாளம் கண்டுக்கிடுவாங்க. ஸோ இந்த RSS இதில் சீமான் கலந்துக்கிட்டாருங்கிறத விமர்சனம் பண்ணதை நான் விமர்சனத்தை வரவேற்கிறேன். விமர்சனம் தான் சீமான் என்ன வியூகத்தில் நிற்கிறாருங்கிறது மக்களுக்கு கொண்டு போய் சேரும். அர்ஜுனமூர்த்தி தான் தொடர்ந்து வற்புறுத்தி கேட்டுக்கிட்டு இருந்தார். அர்ஜுனமூர்த்தியோட அந்த அழைப்பை ஏற்று, அந்த அமைப்பின் அழைப்பை ஏற்று சீமான் அதில் கலந்துக்கிட்டது. சீமான் வந்து இந்த ஒரு அரசியலுக்குள்ளே வந்துட்டாரு, தமிழ்நாட்டின் கன்ஷிராமா வந்துட்டாருங்கிறத நான் சொன்னது வந்து இன்னைக்கு உறுதிப்படுது. அதை வந்து விமர்சனங்கள் மூலமாக
பப்ளிசிட்டி கொடுக்கறது வந்து வரவேற்கத்தக்கது. கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம். இந்த விமர்சனம் வந்து சீமானுக்கு பெரிய லாபம். அது மிகப்பெரிய லாபத்தை கூட காட்ஸ் கிரேஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா அரசியல் அரங்கத்துக்குள்ள சீமான் அடுத்த கட்ட பொலிட்டிக்கல் ஜம்பை சோஷியல் இன்ஜினியரிங் மூலமா, பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் மூலமா, பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் எங்க பிளான் மூலமா தெளிவாக அவர் பெறுவாருன்னு உறுதியாக நம்புறேன். ஓகே சார், இந்த கம்பேரிட்டிவ் வந்து பாரதியார் விசஸ் பெரியார்ன்ற கம்பேரிட்டிவ் வந்து எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்க போகுது சார்? எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் பிராமணர்கள் சீமான ஆதரிக்கிறாங்க. எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர். 24 மோடியை கலத்தி விட்டவர் மாதிரி 26லையும் கலத்தி விட்டுருவார். எனவே மோடியை ஆதரித்த பிராமணர்கள், அண்ணாமலையினுடைய மாற்றத்திற்காக ஆதரித்த பிராமணர்கள் சட்டமன்ற தேர்தல் என்றால் சீமானுக்கு வாக்களிப்பாங்க. எடப்பாடி சொல்கிற மாதிரி சட்டமன்றம் வேறு, பாராளுமன்றம் வேறு. பாராளுமன்றத்தில் மோடிக்கு வாக்களித்தவர்கள் மோடியை 24 காலவாரி விட்ட எடப்பாடிக்கு வாக்களிக்காம சீமான வாக்களிக்க போகிறார்கள் பிராமணர்கள்ங்கிற இந்த பெர்செப்ஷன் தோற்றம் வரக்கூடிய பட்சத்தில் 1-2 வியாபார பிராமணர்களை தவிர, 1-2 வியாபார பிராமணர்களை தவிர தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்கள் நமக்காக துணிவாக டிக்ளேர் பண்ணி நிற்கக்கூடிய சீமானை ஆதரிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வருகிறார்கள் என்ற தோற்றம் வரும்போது, மோடி பிரதமர்னு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த பாதையில் மோடிக்கு பிரதமருக்கு வாக்களித்த இந்து நாடார்கள் சீமான் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட்டியல் வெளியேற்றத்துக்கு சீமான் தான் இருக்கிறாங்க அடிப்படையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியாக மோடி பிரதமர் வாக்களித்த சமூகங்களில் பிராமணர்களே சீமானுக்கு வராங்கன்னு சொல்லும்போது நம்ம சமூக உளவியல் இதில் மற்ற யாதவர், மற்ற தேவேந்திரகுல வேளாளர் போன்ற மற்ற பிற சமூகங்கள், குறிப்பாக தமிழ் சமூகங்கள் தான் அவங்க வந்து சீமானை நோக்கி நகரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து சுந்தரராமன் போன்றவர்களும் அந்த விஜில் அமைப்பில் உள்ள பிராமண சமூக நிர்வாகிகளும் வந்து தெளிவாக செய்கிறாங்க. அது இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இது பிராமணர்கள்ட்ட பரவுன இது மற்ற இடைநிலை ஜாதிகளிடம், அட்டனை பிரிவு ஜாதிகள் மத்தியிலையும் தெளிவாக அந்த கருத்து கொண்டு சேரும். அப்போ பாராளுமன்ற தேர்தலில் நாம் மோடிக்கு வாக்களித்தோம், சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடிக்கு வாக்களிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் ஏமாற்றுக்காரர், மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், அவரோடு சமூக நீதி சூறாடக்கூடியவருங்கிற அந்த எண்ணமும் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேரும். இது வந்து 18 விழுக்காடு மோடி பிரதமரை வாக்களித்த வாக்காளர்கள் மத்தியில் பெரும் பகுதி சீமானுக்கு போகிறதுக்கு துணை புரியும். அதை குறி வச்சு தான் சீமான் வந்து தெளிவாக காய் நகர்றாரு. ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை என்னும், ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வனத்துறை கட்டுப்பாடு விதிக்கிறத முயற்சி பண்ணி அவர் அதை முறியடிக்கிறதும், அது இன்னும் அப்பாவு தடுத்த இடத்துல முறியடிப்போங்கிறார். அப்பாவு தடுத்த இடத்துலையும் முறியடிப்போன்னு சொல்கிறார். அன்னைக்கு கால நேரமும் மற்ற ப்ரோக்ராம் இருந்ததுனால அன்னைக்கு டிஃபை பண்ண முடியலை, அப்புறம் அதை முறியடிப்போங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து டாஸ்மார்க் வேண்டான்னு சொல்லும்போது பனம்பால் தென்னம்பால்னு சொல்லி மரமேறியே அதை காட்டினாருன்னு சொன்னாருன்னா, மோடிக்கு வாக்களித்த மக்களவைக்கு வாக்களித்தவங்க தனக்கு வாக்களித்து தன்னோட வாக்கு வங்கியை உயர்த்தணுங்கிற அந்த வீகத்தில் தான் சீமான் இதில் வாராரு. அதில் சீமானுக்கு நிச்சயமாக அறிவார்ந்த தமிழ் சமுதாயம், நேர்மறையாக சிந்திக்கக்கூடியவங்க கண்டிப்பாக எடப்பாடி ஏமாத்துறார் என்பதையும் புரிஞ்சுக்கிட்டு, சீமான் நேர்மையாக நம்ம கூட நிற்கிறாருங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு வாக்களிப்பாங்க. அதற்கு வந்து இதுவரை பிராமணர்களை வந்து ஒரு அரசியல் சக்தியாக யாரும் கருதாமல் ஒரு ஏளனம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மை மாதிரி அவர்களை ஒரு அரசியல் சக்தியாக கருதி சீமான் எடுத்திருக்க முன்னெடுப்புங்கிறது அந்த சோஷியல் இன்ஜினியரிங்கில் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்றுத்தரணும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதை மையமாக வச்சு தான் இதெல்லாம் அவர் எடுப்பாருன்னு தெரிஞ்சு தான் இன்னும் நிறைய எடுப்பார். பலருக்கும் ஷாக் ஆட்டும் அதிர்ச்சியாட்டும் இருக்கும். அவர் வந்து 17 விழுக்காடு ஓட்டுக்கு குறையாமல் 24 மக்களவைத் தேர்தலில் 8 எடுத்தவர் 26 17 விழுக்காடு குறையாமல் எடுப்பாருன்னு நான் தெளிவாக சொன்னேன். அப்போ நான் சொல்லும்போது ஒரு பெர்செப்ஷன் சகோதரர் விஜயை மையமாக வச்சு உருவாக்கப்பட்டது. விஜய்க்கு அபிமானம் இருக்குது, நான் மறுக்க வரல. அது பற்றுதல் கொண்ட ரசிகர்கள் இருக்காங்க. மினிமம் கேரண்டி கொண்ட ஒரு நடிகர். அவர் வந்து இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் காக்கிறதுக்கு செங்கோட்டை அண்ணன் மூலமாக அதிமுக அதிருப்தியாளர்களை திரட்டி ஒரு போட்டி அதிமுகங்கிற லெவலில் போயிட்டார். விஜய் வந்து சீமான் முன்னெடுத்து வைக்கக்கூடிய தமிழர் இஷ்யூகளில் எதுலேயுமே விஜய் பதில் சொல்லலை. கோயிலில் தமிழில் பதில் சொல்லலை. தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடத்தில் பதில் சொல்லலை. பாராளுமன்ற கட்டடத்தில் ஏன் தமிழ் இல்லைங்கிறதுல விஜய் பதில் சொல்லலை. பறையர் அருந்ததியருக்கு 5 விழுக்காடு உள்ஒதுக்கீட்டில் விஜய் பதில் சொல்லலை. மேல்பாதி மங்கலம் திரௌதி அம்மன் ஆலய நுழைவுக்காக சீமான் இருக்கிறதுல விஜய் பதில் சொல்லலை. இப்படி பல இடங்களில் விஜய் பதில் சொல்லாதது அவர் பொதுத்தளத்துக்குள்ள
பிறமொழியாளர்கள் ஓட்ட விஜய் எதிர்பார்க்கிறார். தப்பு இல்லை, சினிமாவும் அவருக்கு பார்க்கணும், அவருக்கு தொழில். அதனால தான் வந்து இண்டோ பாக் வாரில் ஏதாவது கருத்து சொல்லிட்டா பாஜகவுக்கு அடிமைன்னு சொல்லிடுவாங்க, அல்லது ஏதோ வசூல் பாதிச்சிரும், அந்த இதுக்குள்ள அவர் கருத்தே சொல்லலை. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் இதில் கருத்து சொன்னால் இந்துக்கள் வசூல் பாதிச்சிடும் படத்துக்கு, அல்லது முஸ்லீம் இதில் சாபம் போட்டது மாதிரி பாதிச்சிருங்கிறதுல அவர் கருத்தே சொல்லலை. அப்போ விஜய் இப்படி ரெட்டை வேடம் போடுறதுலையும் கருத்து சொல்லாமல் இருக்கிறதுலையும் விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமான் தெளிவாக தமிழர்களுக்காக நிற்கிறாரு, வஞ்சிக்கப்பட்ட பறையர் தேவேந்திர குல வேளாளர் பிராமணர்களுக்காக நிற்கிறாருங்கிறதெல்லாம் மக்கள் மத்தியில் தெளிவாக வருது. பாரதியாருக்கு பாரத ரத்னா சீமான் தான் கேட்குறாரு, விஜய் கேட்கல. 6 பிராமணர்களை கேண்டிடேட்டாக போட போகிறேன்னு சீமான் தான் சொல்கிறாரு, விஜய் சொல்லலை. பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லி பெரியார் வெர்சஸ் பாரதியாரை சீமான் தான் கொண்டு வராருன்னு இந்த விஜய் சீமான் கம்பேரிசனும் சீமானுக்கு பெரிய அளவு லாபத்தை கொடுக்குது. இதில் விஜய்க்கும் இந்த நமக்காக தானே விஜய் சீமான்கிட்ட திட்டு வாங்குறாரு, கருவாட்டு சாம்பார் வலமும் போகவும் இடமும் போகாமல் போனால் நடுவில் போய் அடிபட்டுருவாங்கிறதெல்லாம் சொல்லும்போது எடப்பாடியை ரெட்டலை ஆதரித்த பிறமொழி சகோதரர்கள் அவங்க ஓட்டும் வந்து போயர் ஓட்டர் போன்ற அருந்ததிய சமூக ஓட்டுகளும் வந்து ரெட்டலைக்கு விழுந்தவங்கள ஒரு பகுதி வந்து விஜய்க்கு விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு அவங்கள வச்சு அந்த வாக்களை கொண்டு போகிறாரு. சீமான் மலையாளி எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை, கருணாநிதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னு கலைஞரை தெலுங்கராட்டும் எம்ஜிஆர் மலையாளி ஆட்டும் இவங்க வந்து தமிழ் ஜாதிகளுக்கு எதிராக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னு எம்ஜிஆரையே மேனன் கணக்கெடுத்தா எவ்வளோ மேனன் இருக்காருன்னு தெரிஞ்சு போகுங்கிறதுக்காக எடுக்கலன்னும் கலைஞரை என்ன சொல்கிறாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எம்ஜிஆரும் கலைஞரும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைங்கிறத சொல்லி எம்ஜிஆரை அடித்து என் மக்களுக்கான உரிமை கிடைக்கிறதுக்கு எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் குறுக்கண்ணார்னு உளுந்தூர்பேட்டை பஞ்சமண்டல மீட்பு தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்குள்ளே அவர் பேசுகிறாரு. அந்த இடத்துக்குள்ள விஜய் போன்ற சகோதரர்கள் வந்து மக்கள் தலம் எம்ஜிஆர் கலைஞரை தோக்கடிச்சாரு, கூப்பில் ஏற்றினாரு, நானும் எம்ஜிஆர் மாதிரின்னு அந்த எம்ஜிஆரை மையமாக வச்சு ஜெயலலிதா அம்மையார் மையமாக வச்சு ஆதவர்ஜுனா இவர் நாஞ்சில் சம்பத்து அரசியல் அரங்கத்துக்குள்ளே விழுந்துட்டார். நான் அவரை என்னைக்கு நான் குறை சொல்ல மாட்டேன், ஒரு திராவிட இயக்க ஏதாட்டு வந்தார், விழுந்துட்டார் நம்ம. பட் இன்னைக்கு அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி குந்தவை நாச்சியார் சசிகலா அம்மையார்னு சொன்னார். ஸோ அந்த சசிகலா அம்மையார் அந்த தரப்பு அந்த ஆதரவு வளையத்துக்குள்ளே அவர் இருந்தவர் தான். ஸோ அந்த திராவிட இயக்கம் நடராஜன் அந்த இதில் திராவிட இயக்கம்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடி பழனிசாமியை அவங்களும் பலகீனப்படுத்துகிறாங்க. சீமான் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துகிறாரு. ஒரு விழுக்காடு இருந்த சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 2 ஜாதி கட்சியான எடப்பாடி பழனிசாமி தலைமையை பலகீனப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பலனில்லாத ஜாதிகளை தன்வசப்படுத்தி 8 விழுக்காடுக்கு வந்துட்டார். அப்படி பலனில்லாத ஒரு ஜாதியாட்டு அவர் ஐடென்டிஃபை பண்ணி பிராமணர்களே முன்னெடுக்கும் போது பிராமணர்களே வருகிறார்கள் என்று சொல்லும்போது தமிழக உளவியல் மத்தியில் மற்ற இதர மோடிக்கு வாக்களித்த சமூகங்களும் சீமான ஆதரிப்பாங்க. எடப்பாடிக்கு அது பெரிய பலகீனத்தை கொடுக்குங்கிறதான் 100க்கு 100 உண்மை. ஓகே சார், அந்த இடத்துல சீமான் சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிராமணர்களை வைத்து திராவிடம் வளர்ந்ததோ அதே பிராமணர்களை வைத்து திராவிடத்தை வீழ்த்துவோம்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பு பின்னணியில் அரசியல் செய்கிறாரு, திராவிட எதிர்ப்பு பின்னணியில் அரசியல் செய்யக்கூடியதில் சீமான் இருக்கார். எந்த அரசியல் சரியான நோக்கத்துக்கு? சீமான் அரசியல் தான் சரியான அரசியல், பாசிட்டிவான அரசியல், தமிழ் தேசிய அரசியல், வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழர் தலைவருங்கிறத முன்னிறுத்தக்கூடிய அரசியல், பெரியாரோ கலைஞரோ இல்லை, தமிழர் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரங்கிறத முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியல். அது தெளிவாக சீமானுக்கு அரசியல் நிற்கும். விஜய்க்கு அரசியல் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ். எங்கன்னா சிவாஜி மூப்பனாருக்கு எதிராக ஒரு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணார்ல, தோத்தம்பரம் கூட சொன்னார், நாம்னா தற்கொலை பண்ணியிருப்பேன்னு ஒரு தேவையில்லாமல் ஒரு ஐயா மூப்பனார் விமர்சனம் பண்ணார். எனக்கு அண்ணன் சிவாஜியும் பிடிக்கும், ஐயா மூப்பனாரையும் பிடிக்கும், அது வேற விஷயம். பட் ஐயா வந்து பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணார். காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி 20 விழுக்காடு வாக்குகளை ஐயா எடுத்தார். சீமான் வந்து பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை நாராக குறிச்சி எறிவன்னு சொல்கிறாரு. விஜய் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் எடுபடாது, அது யார் பண்ணாலும் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் தோத்து போகும். பாசிட்டிவா நமக்காக சீமான் நிற்கிறான், பறையர் உயர்வுக்காக சீமான் நிற்கிறான், தேவேந்திரர் உயர்வுக்காக பெருமிதத்துக்காக சீமான் நிற்கிறான். வீழ்ந்த பிராமணர்களை இனி ஒருத்தன் திட்ட முடியாது பேச முடியாதுன்னு இப்போ ஒரு புரொட்டக்டராட்டு பாரதிக்க பெருமைகளை சொல்லி 6
கேண்டிடேட் கொடுத்து பாசிட்டிவாக நமக்காக நிற்கிறான் சீமான்னு சொல்லும்போது அந்த பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் தான் நிற்கும். நேர்மறை ஆற்றல் வந்து 2 மடங்கு மேலானதுன்னு பல அறிஞர்களும் சொல்கிறாரு தான் சீமானும் சொல்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள நெகட்டிவாக நிற்கக்கூடிய விஜயை வந்து ஆதரித்து பேசுவாங்க, எழுதுவாங்க, அது இதுன்னு வருவாங்க. ரியல் களத்துக்கு போனால் நமக்காக எவன் நிற்பானோ அவங்க கூட நம்ம நிற்கணும் தான் மக்கள் நேர்மறையாக நிற்பாங்க. நம்ம மக்கள் நேர்மறையானவர்கள். அந்த வகையில் சீமானுக்கு நேர்மறை பொலிட்டிக்ஸ் தான் நிற்குமே தவிர விஜய்க்கு உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு அரசியலுங்கிறது நிற்காது. விஜய் ரொம்ப கேவலப்பட்டு ஒதுங்காத அளவுக்கு அவர் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பிடிச்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த இமேஜை அத்திக்கடவு அவினாசியில் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் வீழ்த்திக்கிட்டு தான் தலைவர்னு 20 எடுத்ததுனால அப்படி சொல்றதுல தப்பு இல்லை. அவரை முன்னிறுத்தி 20 எடுத்தனால சொல்றது தப்பு இல்லை. செங்கோட்டையும் பிடிச்சிக்கிட்டாரு. நாஞ்சல் சம்பத் தான் அதான் பிடிப்பார். எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் அவரும் பேசுவார். ஸோ அந்த பாதையில் ஒரு போட்டி அதிமுகவாட்டு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை விஜய் எடுக்கலாம். சீமான் போகிறது வளர்ச்சி பாதையில் ஒரு உயரிய இலக்கோட நிச்சயத்தோட தெளிவாக இலவசங்கள் நாட்டுக்கு கேடு, டாஸ்மார்க் கூடாது, ஆதித்தமிழர் எழுச்சி பெறணும், பிராமணர்கள் புறக்கணிக்கப்படக்கூடாதுன்னு இந்த ஆதரவு சமங்களுக்காக தன் அரசியலை முன்னெடுத்து போகிறாரு. சீமானுக்கு அரசியல் வெற்றி பெறும். அதனால தான் சொல்கிறேன், களத்தில் சீமான் பெரிய அளவுக்கு வருவாருங்கிறத நான் தான் சொன்னேன். இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கற்பனை அரசியல், கற்பனை மாற்றமெல்லாம் களத்தில் சீமானுக்கு நிஜ வாக்காக வரும். அதனால எந்த அளவுக்கு விஜய்க்கு பாப்புலாரிட்டியை ஏற்றுறாங்களோ, எந்த அளவுக்கு விஜயை பற்றி பேசுகிறாங்களோ, அது விஜய் சீமான் கம்பேரிசன் உருவாக்கி சீமான் பிராமணர்களுக்காக இருக்கிறாரு, வண்ணார் நாவிதர் குயவர்களுக்காக இருக்கிறாரு, சீமான் வந்து முத்தரையர் யாதவர் செங்குந்தருக்காக இருக்கிறாருன்னா மக்கள் மத்தியில் அது சென்றடையும் போது சீமானுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். சார், அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு 210 தொகுதிகளில் வென்று அதிமுக தனித்தே ஆட்சி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்தை? நாங்கள் வெற்றி பெற்று பிரதமரை முடிவு பண்ணுவோன்னு சொன்னார் 24. சீமான் அப்படி சொல்லலை. சீமான் சொன்னது திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவுக்கு ஊதுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு சொன்னார். நான் நடந்த விஷயத்தை யாரும் மறைச்சு பேச முடியாது. நீங்கள் முதல்ல நடந்ததை ஒத்துக்கிட்டு தான் ரங்கராஜ் பாண்டே வீடியோ போடணும். எல்லாருமே அதை சொல்லிக்கிட்டு தான் உங்கள் சர்வேயை போடணும். சர்வேயில் நீங்கள் சொல்லுங்கள், வர்றது வரட்டு, அது நான் மறுக்க வரல. நான் களத்துலேருந்து வந்து களம் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் ஒத்துக்கிட வேண்டியது மக்களவையில் நாங்கள் தான் பிரதமரை உருவாக்குவோம்னு சொன்னோம். ஆனால் மக்களவையில் வந்து தென் மாவட்டத்தில் உள்ள 60 சட்டமன்ற தொகுதியில் 10 மக்களவை தொகுதியில் சீமானை விட நாங்கள் 7 கேண்டிடேட் போட்டு 30,000 வாக்கு குறைவாக எடுத்திருக்கோம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் சீமானோட கீழே நாங்கள் 4வது போயிருக்கோம். இடைத்தேர்தலில் விளவங்கோட்டில் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழரை விட நாங்கள் கீழே போய் நாங்கள் 4வது போயிட்டோம். அதிமுக ஜெயலலிதா அம்மையார் ஆதரித்த பறையர், அந்த ஊரில் ஆசாரி, மீனவர் போன்ற சமூகங்கள் வந்து ரெட்டலையில் தங்களுக்கு பலன் இல்லை. எடப்பாடியும் சிவி சண்முகமும் மீனவர்கள், மீனவர்கள், முக்குவர் பரதவர் போன்ற பல சமூகங்கள், வண்ணார் நாவிதர் சமூகங்களை சூறையாடிட்டாங்கன்னு அவங்க போடுறதோட சீமானுக்கு போடுறது நல்லதுன்னு அவங்க இவங்களை 3வது தள்ளிட்டு, இவங்களை 4வது தள்ளிட்டு சீமான் 3வது வந்தாருன்னா அதிமுகவில் உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்டெல்லாம் இனிமேல் எடப்பாடி சிவி சண்முகம் அதிமுகவில் நமக்கு லாபம் இல்லைன்னு அவங்க இந்த முடிவெடுத்து வாக்களிச்சிருக்காங்க. இது நடந்த விஷயம். எடப்பாடியோட அரசியல்ங்கிறது சீமானால் பலகீனப்பட்டு இருக்குது. நீங்கள் மக்களவைத் தேர்தலில் கிளைம் பண்ண மாதிரி இப்பவும் ஒரு கிளைமை வைக்கிறீங்க. இது ஒரு கிளைம், எல்லாரும் கிளைம் வைக்கலாம். நடந்தது என்னங்கிறதுல நீங்கள் மறுத்து பேச முடியாங்கிறதான் என்னோட கருத்தாட்டு. மறுக்கவோ மறைக்கவோ முடியாத சீமான் சமூக நீதி பார்வையில் வளரும் போது எடப்பாடி பழனிசாமி நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி சீமான் பக்கம் போகிறாங்கங்கிற நான் பதிவு பண்ணேன். அடுத்த கட்டம் இது கருத்து கணிப்பு. நாளைக்கு நிஜமாகலாம், ஆகாமலும் போகலாம். கருத்து கணிப்புங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடி பழனிசாமியை இன்னொரு போட்டி அதிமுகவாட்டு விஜய் பலகீனப்படுத்துவாருங்கிறது கருத்து கணிப்பில் பலமாக போயிட்டு இருக்குது. நான் பலம் நிரூபிக்காத விஜயை அரசியல் சக்தியாக ஏற்றுக்க தயாராக. பலம் நிரூபிப்பார், அரசியல் சக்தியாக ஆவார். தற்குறித்தனமாக இருக்கக்கூடாது. நான் யாரையும் தற்குறின்னு சொல்லலை, அது எனக்கு தேவையில்லை. அந்த எல்லாரும் விவரமாக விஷயத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நான் சொல்கிறத தெளிவாக பார்க்கணும். விஜய் 2024 கேண்டிடேட் போட்டிருப்பார்னா ஒரு வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிருப்பார். அவர் கேண்டிடேட் போடலை. கரூருக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை விக்கிரவாண்டி கொடுத்து களத்தில் நின்னாருன்னா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம்.
விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்ட விக்கிரவாண்டி ஆக்கி அந்த ரெண்டும் அவர் செய்யலை. இப்போ அவர் 26 களத்துக்குள்ளே வரார். சீமான் முன்னெடுத்து வைக்கக்கூடிய எந்த தெளிவான மக்கள் இஷ்யூமே அவர் எடுக்கவே இல்லை. அவர் தனிச்சு போட்டியிட்டால் அவரால் எடப்பாடியை பலகீனப்படுத்தி எடப்பாடியால் பலன் இல்லாத ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் போட்ட பிறமொழி வாக்காளர்கள் சீமானுக்கு அது வராது பெருசாக. அதை அவர் பலகீனப்படுத்தி அதை அவரை கையில் எடுத்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த முடியும். இது இன்னும் நிரூபிக்கப்படலை. இது நிரூபிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுகிறேன். மேலும் விஜயால் எடப்பாடிக்குடைய கூட்டணி கட்சிகளுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்கு போகாமல் தடுக்க முடியும். இதுவும் நிரூபிக்கப்படலை. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் நிரூபித்தார். அவர் போட்ட தொகுதிகளில் திருமாவளவனுக்கு ஓட்டு சரியாக விழல. அந்த எம்ஜிஆர் பக்தர்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக தேமுதிக கேப்டன் விஜயகாந்துக்கு போட்டுட்டாங்க. அதே மாதிரி மதிமுக என்ன தொகுதியிலும் எம்ஜிஆர் பக்தர்கள் தேமுதிக போட்டுட்டாங்க. 8 எடுத்த தேமுதிக 20 அங்கங்கள்லாம் இவங்க தொகுதிகளை எடுத்ததை நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர், முகையூர், எல்லாம் உளுந்தூர்பேட்டையிலலாம் தட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த தொகுதிகளில். அதே மாதிரி விஜயும் எடப்பாடிக்கு கூட்டணி கட்சிகளோட வாக்குகளை அங்கே எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகள் செங்கோட்டையன் இந்த ரோட்டில் விழாமல் தடுத்து அவர் கையில் எடுக்கிறதுக்கான சாத்தியங்கள் உண்டு. ரெண்டுமே நிரூபிக்கப்படாது. சீமான் நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதை சொல்லும்போது தான் நிறைய பேருக்கு என் மேலே கோபம் வருது. சில வியாபாரிகளுக்கு கோபம் வருது. சில அறிவு நாணயம் மற்றவர்களுக்கு கோபம் வருது. அப்போ சில பேர் ஜாதி ரீதியாக வர நாம் தேசபக்தி தேவபக்தியோட பிராமணர்களை போற்றி கும்பிட்றையா, என்ன மாதிரி ஒரு தேசபக்தி தேவபக்தி உள்ளவன் என்ன ஜாதினாலும் சரி, நாட்டுக்காக தியாகம் பண்ணவர் கமலாசனுக்கு அப்பா சீனிவாச ஐயங்கார்னாலும் சரி, இவர் சிவகார்த்தியனுக்கு அப்பா ஐயா தாசன்னாலும் சரி, நாட்டுக்கான தியாகம்னு ஜாதியெல்லாம் பார்க்காம நான் போடக்கூடியவங்கிறத நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன். ஸோ ஒரு சிலர் ஏன் என் தம்பி பாண்டே போன்றவங்க பலம் நிரூபிக்காதவருக்கு ஓட்டு கிடையாதுங்கிற அந்த இது தெரியாமல் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் எங்கள் திருநாக்கரசு அண்ணன் நெத்தி அடியாக காய்ச்சிட்டாரு. ஓட்டை நிரூபித்தாதான் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பலம் நிரூபிக்காத ஒருத்தர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சிவாஜி 67 காமராஜுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலை. சிவாஜி 89 ஜானகிக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலை. 89 கலைஞர் ஜெயித்தாலும் ராதிகா வச்சு ஓட்டு வரல. ஜெயலலிதாவோட ராதிகா கூட்டம் வந்துங்க. அன்னைக்கு ஜெயலலிதாவோட ராதிகா கூட்டம் வந்துங்க. ஆனால் ராதிகா வச்சு ஓட்டு வரல. அதே மாதிரி பாக்கியராஜ் 84 எம்ஜிஆரை விடவும் யாரை விடவும் பாக்கியராஜுக்கு 84 பெரிய கூட்டம் வந்து. ஆனால் ஓட்டு பாக்கியராஜ் ஒன்றும் மட்டும் வரல. அதனால் பாக்கியராஜுக்கு அரசியல் நம்ம பார்த்தோமே. அதேமாதிரி ராஜேந்தர் கலைஞருக்கு அடுத்தபடியாக நம்பர் 2 இருந்தார். ராஜேந்தரை வச்சு திமுகவுக்கு ஓட்டு வரல. வைப்ரண்டாக இருந்தார், கூட்டம் வந்தது. சரத்குமார் பெரிய ஒரு இதாட்டு திமுகவில் இருந்தார். நாடார் ஓட்டு சரத்குமார் திமுகவில் சேரதுக்கு முன்னே நாடார் திமுக ஓட்டு போட்டான். ஸோ அதனால ஒன்றும் ஓட்டு வரல. அப்போ நிரூபிச்சாதான் ஓட்டு. அதே வேளையில் சரத்குமார் 40,000 25,000 ஓட்டு நாகராஜனையும் இவர் கராத்தே ஒரு மாஸ்டர் ஒருத்தர் கராத்தே சரவணன் இவங்களே வச்சு நிரூபித்த போது அந்த ஓட்டு ஜெயலலிதாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. 2 சீட்டு கொடுத்தாங்க. நிரூபித்த 8 விழுக்காடு 10 விழுக்காடு விஜயகாந்த் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. 41 சீட்டு கொடுத்தாங்க. நிரூபித்த பவன் கல்யாண் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. நிரூபிக்காத அல்லு அர்ஜுன் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இதைத்தான் திருநாக்கரசு மண்டேல் அடித்தது மாதிரி முட்டாள்தனமாக பைத்தியக்காரத்தனமாக பேசியிருந்தவனுக்கெல்லாம் அடி திருநாக்கரசு அண்ணன் ஜெயலலிதாவே பொதுச்செயலாளர் ஆக்கினவர் அடி நொறுக்குன்னு நொறுக்கி தள்ளிட்டார். ஏன் கருத்தும் அதுதான். பலம் நிரூபிக்காத விஜயால ஒரு ரசிகர் பலம், ஒரு பிரச்சார பலம்னு ஒரு அடையாளத்துக்கு ஒரு 8-10 சீட்டுக்கு தான் தகுதியே தவிர நீங்கள் விஜயகாந்த் மாதிரி நிரூபித்தா அது தகுதி. இதைத்தான் நான் சொல்கிறேன். இது புரியாமல் புள்ளின்னு என்னை திட்டுறதும் விஜயை அதை தூண்டி விடுறதும் நியாயமற்ற அறமற்ற செயல். கூர்ந்து பார்த்தா நான் சொல்கிறது கரெக்டுன்னு நியாயமானவருக்கும் நடுநிலையாதவருக்கும் புரியும். ஏன் என்டிஆர் மாதிரி 50 நிரூபிங்க, இவர் சிரஞ்சீவி மாதிரி 15 நிரூபிங்க, பவன் கல்யாண் மாதிரி 7 நிரூபிங்க, விஜயகாந்த் மாதிரி 8 நிரூபிங்க. ஆனால் நீங்கள் மக்களவையில் வராதது தப்பு. விஜயகாந்த் சட்டமன்றத்தில் 8 தான் எடுத்தார், மக்களவையில் 10 எடுத்தார். அப்போ யாரோ ஒரு முட்டாளு, யாரோ ஒரு கோலை, யாரோ ஒரு அரசியல் விவரம் தெரியாதவன் பாராளுமன்றம்னா ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தியை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ராகுல் காந்தியை மீற முடியாத ஒரு கோலையாக இருந்தால் கடலில் என்னைக்கு அலை நிற்கும், என்னைக்கு நீ சாதிக்க போகிற. 39 போட்டிருக்கணும், கமல்ஹாசன் போடலையா? விஜயகாந்த் பார்லிமெண்ட்டில் 10 எடுத்தார், அசம்பிளில் 8 தானே எடுத்தார். அப்போ பார்லிமெண்ட்னா எங்களுக்கு வேண்டாம், அது ராகுல் காந்திக்கு தானே. எவ்வளோ பச்சை கோலத்தனம். விஜயும் அந்த கோலத்தனமான முடிவு எடுத்திருக்க கூடாது.
விஜயகாந்த் அசம்பிளில் 8 எடுத்தவர் பார்லிமெண்ட்ல 10 எடுக்கலையா? சீமான் அசம்பிளில் 6.5 எடுத்தவர் பார்லிமெண்ட்ல 8.2 எடுக்கலையா? அப்ப நீங்க பார்லிமெண்ட்ல வந்திருக்கணும். அப்ப நீங்க அந்த தப்பை பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க வந்து பலம் நிரூபிக்காம கூட்டணி பேச கமிட்டி போட்டும் ஒன்றும் வேலைக்காகாது. அந்த இடம் வரும்போது உங்களை எப்படி ஏமாத்தி உங்கள்கிட்ட கோடிகளை வாங்கியிருக்காங்கிறது விஜய்க்கு தெரியும். அந்த கூட்டணி பேச வரும்போது தான் பலம் நிரூபிக்காத விஜய் எப்படி ட்ரீட் பண்ண போறாரு, தினகரன் எப்படி ட்ரீட் பண்ண போறாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி எப்படி ட்ரீட் பண்ண போறாரு, அன்புமணி வந்த அன்புமணி எப்படி ட்ரீட் பண்ண போறாருங்கிறது அந்த டைம்ல தான் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க பாராளுமன்றத்திலே அதிக பலம் நிரூபித்தது சீமான், பாராளுமன்றத்தில் அதிக பலம் நிரூபித்தது விஜயகாந்த். ஸோ பாராளுமன்றத்திலே வந்து துணிச்சலா வந்தது பாமக டாக்டர் ராமதாஸ். அப்போ இவ்வளவும் நீங்க இருக்கும்போது பாராளுமன்றத்திலே நீங்க பலம் நிரூபிக்காம இப்ப நீங்க திணறி திக்குமுக்காடி நிற்கிறது விஜய்க்கு பலகீனம் தான். என்றாலும் ஒரு மினிமம் கேரண்டியை செங்கோட்டையன் இவர் நாஞ்சில் சம்பத் ரூட்ல பிடிச்சிட்டீங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு. இது எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தும். நான் வந்து அதை வரவேற்கிறேன். ஓகே, அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை தி எனிமின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமியை எதிரியா வச்சு நம்ம காய்களை நகர்த்துறதுனால அதை நான் வரவேற்கிறேன். அதுக்காக எடப்பாடி பழனிசாமி பற்றி நான் பொய்யா ஒன்றும் சொல்லலை. 20 விழுக்காடு ஓட்டு அவருக்குள்ளது தான். அதில் விழுந்த ரெட்டலை ஓட்டை தான் நீங்கள் பலகீனப்படுத்த முடியும். வன்னியர் வெள்ளாள கவுண்டர் ஓட்டை விஜயால் பலகீனப்படுத்த முடியாது. இது அல்லாத ரெட்டலைக்காக விழுந்த போயர், ஒட்டர், அருந்ததியர் சமூக மக்கள், இந்த மாதிரி பரவலாக உள்ள கம்யூனிட்டி மக்கள் ஓட்டை நீங்கள் பலகீனப்படுத்தலாம். இன்னும் எடப்பாடி வந்து ரெட்டை தலைமைக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார். ஓகே, கட்சியை பிடிச்சிட்டாரு. அவர் பிடிச்சது எனக்கு தானே போவார். அப்புறம் பற்றியும் நான் கரெக்டாக சொல்கிறேங்கிறக்கா சொல்கிறேன். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.